Daddy? Yes, Papa? Eating sugar? No, Papa? இந்த செடி வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாதான். ஆமாம், இது வந்து கொய்யா மரத்தில் இதுதான் நிறையவே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 6:30 மணி ஆகுது. நாங்கள் அப்படியே வீட்டு வெளியில் தான் எல்லாருமே இருக்கிறோம். நான், அம்மா, அப்பா, வத்சன் எல்லாருமே வீட்டு வெளியில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து கொய்யா மரத்தில் வந்து பில்லேரி செடி ஒன்று இருக்கும். அது வந்து அந்த மரத்து மேலே இருக்கக்கூடாது. வீட்டில் பில்லேரி செடி அது வீட்டில் இருக்கவே கூடாதான். ஸோ அதனால் அந்த பில்லேரி செடி வந்து கொய்யா மரத்து மேலே ஏறி இருக்காது தான் போயிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். காமிப்பட்டேன். இதுதான் சாதனா வீட்டு ஃப்ரண்ட் டோர் ஓப்பனில் இருக்கு. இதுதான் அந்த ஓப்பனில் இருக்குல்ல, அது அந்த வழியாக தான் அங்கே தான் இருக்காங்க அவங்க. எட்டாவது பட்டது. அந்த கிளை மேலே ஏறினா கரெக்டாக இருக்கும். அதோ ஊந்து இருக்கு பாரு கீழே. இதோ எடுத்துருக்கும் பாரு. இதோ வருது பாரு. இது என்ன செடி? பில்லேரியா. இது இருக்குல்ல, பூவா இருக்குதே. புழு இருக்கும் அதெல்லாம். புழு இருக்குமா? இதுதான் பில்லேரி செடி. இந்த செடி வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாதான். ஆமாம், இது வந்து கொய்யா மரத்தில் இதுதான் நிறையவே இருக்குது. நிறைய பேர் தெருவில் போகிறவங்களாம் வந்து இந்த செடி வந்து கொய்யா மரத்து மேலே ஏறி இருக்குது, அழிச்சிடுன்னு சொன்னாங்க. சரி, அதனால் அழிக்கிறேன். இந்த பில்லேரி செடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இந்த செடி வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இருக்கவங்களும் வந்து இந்த செடியை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடாது, மரத்து மேலே ஏறக்கூடாதுன்றாங்க. அதனால் அழிச்சிடலாம். சரிங்களா? காலையில் தான் இங்கே எவ்வளோ பூ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ அது காலையில் இப்படி ஈவினிங் ஆனால் சுருங்கிடும். காலையில் தான் விரியும். ரோஸ் அழகாக இருக்கு. இது நான் கோயிலாப்பாளையத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். துளுக்குது இப்போ தான். காணமா உள்ள போயிடுச்சு, அவ்வளோதான். அது வராது. இதுக்கப்புறம் இதையும் தூக்கி போட்டுருவேன் நீ அடங்கலனா. பட்டு அது பெரிய பட்டு பெரிய பெரிய அது பெரிய பொடி பாலே வர மாட்டேது. வரும் பொருளே தந்த தோட்டம் உண்டு, சிங்கார மஞ்சாட தோட்டம் உண்டு, உனக்காக மனக்கோயில் கொஞ்சமில்லை. பாப்பா உனக்காக மனக்கோயில் மாடலா போடுற அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சாக்லேட் கேக்லாம் கூட எனக்கு எல்லாம் கொடுங்க. எனக்கு பாய்லாம் சொல்லிச்சு காலையில. பாப்பா பாய் சொல்லுது சூப்பரா. ஏய் இங்க தான். ஏய் சாங் மித்ரா ஏரே மம்மிட்ட மித்ரா தான. மித்ரா பாய் இங்க பேர் பாய் பாய். காகமன கோயில் கொஞ்சமில்லை, அகைவாக அங்கு கோல் பஞ்சமில்லை, ஒலிக்கும் டீ போட்டியா? டீ போட்டு குடிச்சிடல அம்மாக்கெல்லாம். டீ வேணுமாடா வச்சன்? உனக்கு டீ வேணுமா? ஏய், நீ தான் தாத்தா கடையிலே குடிச்சிட்டியடா. ஏண்டா என்னது டீ வேணுமா? சக்கரை இருக்குதா? போதுமா? சக்கரை போதுமா? டீ குடிக்கிறாரு கிளாஸ்ல. சக்கரை வேணுமா? பிச்சிருவேன். போதும் போதும். இன்னும் சக்கரை போடணுமா? சக்கரை அதிகமா இருக்குன்றாரு உங்க தாத்தா. சுடுதா? ரொம்ப சுடுதா?
சுடலையா? சுடலன்றியா? சரி குடி குடி. தாத்தாக்கெல்லாம் கொடுத்துட்டேன், ஆயாக்கெல்லாம் கொடுத்துட்டேன், நீ குடி. ஆயா கொடுத்துட்டேன். டீ குடிக்கிற? ஏன் ஊத்துற? சிந்தாம குடி. அவங்க அப்பா எப்படி பால் ஐட்டம்லாம் குடிக்க மாட்டாங்களோ ஆப்போசிட் பர்சன் எல்லாமே குடிப்பான். பால் குடிப்பான், டீ குடிப்பான், காஃபி குடிப்பான், நெய் சாப்பிடுவான், தயிர் சாப்பிடுவான், எல்லாமே சாப்பிடுவான். பால் ஐட்டம் எல்லாமே சாப்பிடுவான். நான் கூட கொஞ்சம் அப்பப்போ இப்போ தம்பி வயிற்றுல இருக்கக்குள்ள குடிக்கணுமேன்ட்டு அதை வந்து எப்படின்னா அப்படியே பண்ணிட்டு குடிப்பேன், கொம்பிக்கிட்டே குடிப்பேன். ரொம்ப சுடலையா? இப்போ கூட டீ இருக்கு, ஏலக்காய் இருந்தால் நான் குடிப்பேன். ஏலக்காய் இல்லாததுனால நான் குடிப்பேன். ஏலக்காய் போட்டால் அப்பப்போ குடிப்பேன். பேச்சு எனக்கு தோணுச்சுன்னா குடிப்பேன். பேச்சு தலைலாம் வலிச்சதுன்னா குடிப்பேன். மற்ற டைம்லலாம் டீ காஃபிலாம் எதுவுமே குடிக்க மாட்டேன். வட்சனுக்கு அப்படியே எங்கள் 2 பேருக்குமே ஆப்போசிட். எந்த நேரத்தில் டீ காஃபி இருந்தாலும் குடிச்சிடுவேன். டீ நல்லா இருக்கப்பா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கிறீங்க. வா, கண்ணாடியை பார்த்துக்கிட்டே குடிக்கிறாரு. அவர் குடிக்கிற அழகா அவரே ரசிச்சுக்கிறார். இங்க பாரு, அங்க பாரு. குடிச்சிட்டியா? குடு. இன்னும் இருக்கா? ஃபுல்லா குடிக்கணும். ஃபுல்லா இந்த கிளாஸ் ஃபுல்லா கொடுத்தேன், குடிச்சிட்டான். ஸ்டமக் ஃபுல்? ஸ்டமக் ஃபுல்லா? காமி, ஸ்டமக் காமி. What is this? Stomach? Stomach தூக்கிக்க அப்படியே அப்படி காமிப்பான். ஏதாவது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். சொல்ல ஜானி 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 எஸ் பாப்பா உட்காந்து சொல்லு. அம்மா மாதிரி உட்காந்து சொல்லு. சொல்லலாமா? ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் no papa telling lies no papa open your mouth ha 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 hey bye potappa dosai amma sutte dosai அரிசி மாவு மாவு கலந்து சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை. அம்மாவுக்கு 3 அப்பாவுக்கு 4 வட்சனுக்கு 1 ஆயாவுக்கு 2 தாத்தாவுக்கு 3 தின்ன ஆசை தம்பிக்கு வட்சனுக்கு ஆயா தாத்தாக்கு தின்ன ஆசை திருப்பி கேட்டா என்ன பட்டு நைட்டு ஸ்பெஷல் டின்னர்? இட்லி தொட்டுக்க இட்லி பொடி நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கா? இருந்தால் நல்லா இருக்கும். அதே மீன் குழம்புலாம் இட்லிக்கு நல்லா இருக்கும். தம்பிக்கு மட்டும் கேரட் பீன்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ். நீ வாயிலே வைக்க மாட்டியா? ஆமா, தம்பி செஞ்சுட்டு மீதி நான் தான் சாப்பிடுவேன். அப்போ தம்பிக்கு மட்டும்ன்ற? சரி, எனக்கும் தம்பிக்கும். நீயும் சாப்பிடலாம். கொஞ்சமா இருக்க ரைஸ், அதனால ஒயிட் ரைஸ். அம்மாவுக்கு தான் ரைஸ் இல்ல, பத்தாது. கொஞ்சமா இருக்கு. சரி, அப்போ இட்லி அம்மாவுக்கு.
நைட் டின்னர் ஸ்பெஷலாக வேணுமா உனக்கு? ஸ்பெஷலாக என்ன வேணும்? பாஸ்தா நூடுல்ஸ் இப்படி வேணுமா இல்லை நான்வெஜ் ஐட்டம் வேணுமா? அம்மா விட்டுறவா? அவன் சாப்பிட்றான் அழகா. கப்பு காமி, கப்பு காமி சாப்பிட்டே இல்லையா? அவன் சாப்பிட்றான் தானே சொல்கிறான். உட்காந்து சாப்பிடு. வரியா வேணாமா? ஃப்ரைட் ரைஸ் இது வந்து எனக்கு வச்சன் வந்து அந்த கப்பில் சாப்பிட்டு அவன் நல்லா முட்டைலாம் ஃபுல்லாக அள்ளி போட்டு தனியாக கொடுத்துட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்றாரு. கூப்பிட்டா வரமாட்டாங்க. நவுறு வச்சு நவுறு ஆட்டாது. முட்டை முட்டை இருந்தா பட்டு வந்து இட்லி சாப்பிட்றாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம். நான் அதை சாப்பிட்றேன். இந்த பேர் இட்லி சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. அப்பா வந்து சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அம்மா வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இனி எவ்வளோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.